எப்போவுமே நம்ம வேலை பார்க்குறோம், தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு வேலை நேரம் 5 மணியோடு முடியுது சாயந்தரம் அப்படின்னா, கூட ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு வரணும். அது மாதிரி காலையில் 9 மணிக்கு நமக்கு வேலை ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடியே அங்கே போயிடணும். இது நமக்கு வேலையில் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, ஒரு ஈடுபாட்டோட வேலை செய்வதற்கு உதவும். அப்புறம் தினம் நமக்கு ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம தினம் ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். படிப்படியாக தான் நம்ம முன்னேற முடியும். நமது இலக்கு பெருசாக இருக்கும். அந்த பெரிய இலக்கை நாம் பெரிய இலக்கு நோக்கி நாம் முன்னேறணும்னா தினமும் ஒரு இலக்கு வைக்கணும். அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா அதை கொஞ்சம் இவ்வளோ பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இவ்வளோ வேலைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம்ல, அதை விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அன்றைய கடமையை முடிக்கணும். இப்போ 10 வேலையை தினம் நம்ம 10 நாளில் நம்ம ஒரு 100 வேலை செய்யணும் அப்படின்னா தினமும் 10 வேலை செய்யணும்ப்பா. 10 நாளில் 10 நாள் கழித்து அப்போ தான் 100 வேலை செய்ய முடியும். மொத்தம் ஒரு 100 வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ தினம் நமக்கு அவகாசம் 10 நாள் இருக்குது. தினமும் நமக்கு நம்ம என்ன பண்ணணும், 10 வேலை செய்கிறோம். 10 வேலை செஞ்சால் 10 நாளில் அந்த 100 வேலை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினசரி ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்து தினமும் 10 வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட 10 வேலை செய்யக்கூடாது, 11 வேலை செய்யணும். நம்ம நிர்ணயித்தது 10 தான், ஆனால் கூடுதலாக 1 செய்யணும். 1 செஞ்சு வச்சாக்கா அந்த மாதிரி நம்ம கரெக்டாக 10 செஞ்சுட்டு அதோட விட்டுட்டு போயிடக்கூடாது, அதில் படுத்து தூங்கிடக்கூடாது. அதனால் கூடுதலாக 1 நம்ம தினசரி இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருப்போம். அதை விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு தான் அன்றைய கதையை முடிக்கணும். அதான் ஒரு அலுவலகத்தில் வேலை நேரம் 5 மணிக்கு முடியுதுன்னா கூடுதலாக ஒரு 5:15 வரைக்கும் அங்கே இருக்கணும். இந்த மாதிரி பழக்கம் ரொம்ப அற்புதமானது. ஒரு தொழிலை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வதற்கு இந்த பழக்கம் கண்டிப்பாக தேவை. யாரும் எப்படா 5 மணி ஆகும் வீட்டுக்கு வந்துடலாம், 4:55க்கே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. அது மாதிரி 9 மணிக்கு அலுவலக வேலை நேரம் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 8:45க்கு அங்கே இருக்கணும். 9 மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 9:05 ஆகிடும், போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் எப்பவும் முன்கூட்டியே போகணும். ஏன்னா எது கஷ்டமோ அதுதான் நமக்கு நன்மை தரும். முன்கூட்டியே போகிறது தான் கஷ்டம். அது மாதிரி 5 மணிக்கு அலுவலகம் முடியுதா, 5 மணிக்கே காத்திருந்து எப்படா 5 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வீட்டுக்கு போகிறது இருக்குல்ல, அது ஈஸி. ஆனால் 5:15 வரைக்கும், 5 மணிக்கு அலுவலகம் முடிஞ்சாலும் 5:15 வரைக்கும் அல்லது 5:10 வரைக்கும் நம்ம அங்கேயே இருந்து நம்முடைய வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வரோம் பாருங்கள், அதுதான் கஷ்டம். அப்போது எந்த ஒரு நடைமுறையிலையும் உங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். இது ரொம்ப மிக முக்கியமானது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஒரு ஈஸியான, உங்களுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நோக்கியே நீங்கள் போனீங்கன்னா நன்மை நடக்காது. கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அந்த எந்த விஷயத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். கஷ்டமான விஷயத்தை தேர்ந்தெடுங்க, நன்மையை தேர்ந்தெடுக்கலாம். நன்மையை தேர்ந்தெடுக்க கஷ்டமான விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு கஷ்டமாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு நன்மை தரும்.